வீசுந்தே என்றால் துரியோதனுடைய கட்டளை கேட்டு பாண்டவர்கள் வனவாசம் சங்கரிக்கக்கூடிய நேரம் 10வது வனத்திலே பார்க்கின்ற பொழுது எங்க பார்த்தாலும் மணல் மேடாக இருக்கின்றது, நீச்சங்காடாக இருக்கின்றது. உண்பதற்கு காய்கறி கிடையாது, குடிப்பதற்கு ஜோட நீர் கிடையாது. ஓராண்டு எப்படி காலம் கழிப்பது என்று வியாச பெருமானை தியானிக்க வியாச பெருமான் காட்சி தந்து ஐவரிலே ஒருவர் சென்று முடியும் காணாத பெருமான் திருவடியை கண்டு வந்ததை உண்டானார். உங்களுடைய குறையாகப்பட்டது நீங்கும் வெல்லலாம் என்று சொன்னவுடனே தர்மன் நான் போகிறேன் என்றார், நான் போகிறேன் என்றார், சகாதேவர் நான் போகிறேன் என்றார். யாருக்கும் விடை கொடுக்காத வியாச பெருமாள் அர்ஜுனன் ஆகிய நான் போகிறேன் என்று சொன்னவுடனே புரியவன் நீங்களே என்று சொன்னவுடனே என்னை பார்த்து எங்க அண்ணா கேட்டாரு, வெள்ளிக்கல்லன் கூத்திக்கல்லன் பேர் போன தாசிக்கல்லன் அப்படி என்று சொன்ன உடனே அவர் மீது கோபித்துக் கொண்டு கைலங்கிரிக்கு போகக்கூடிய நேரம் பார்த்தால் இருசூழ் வனமாக இருக்கின்றது, காலபைரவருடைய வனமாக இருக்கின்றது. இந்த வனத்திலே காலபைரவரை தரிசித்து அவர் இடத்திலே விடை பெற்றுக் கொண்டு போகலாம் என்று காலபைரவன் எங்கிருக்கின்றாரோ தெரியாது. அவரை கோரி இப்பொழுது நம்ம பூஜை செய்ய வேண்டும். தெரிஞ்சிச்சு எப்படி நீ என்னத்துக்கு காலம் வாங்க போறேன்னு பிரியாணி பண்ற காலம் இல்ல, காலபைரவர் சிவபெருமானுடைய ஒரு அம்சம் அது. ஆமா தெரிஞ்சிருச்சு. இப்போ அண்ணன் மேல கோவிச்சுக்கின்னு நம்ம கிளம்பிட்டோம், அங்க போய் தவம் பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவை நம்மளுக்கு? அவர் தவம் செய்வதற்கு கம்பம் வேண்டும், அதற்கு உண்டான பொருள் வேண்டும், பொருட்கள் வேண்டும். அது இவர்கிட்ட தான் இருக்கின்றது. தவமோ நாம் முன்பின் செய்ததில்லை. அதனால இவரிடத்துல அந்த தவத்திற்குரிய அணுகுமுறைகளை கற்று போக வேண்டும். ஆமா ஆமா. அதனால காலபைரவரை கோரி இங்க பூஜை செய்ய வேண்டும். அப்படி காலபைரவரை கோரி பூஜை செய்கின்ற பொழுது அந்த நேரத்திலே பார்த்தால் காலபைரவராகப்பட்டவர் இந்த இருள் சூழ்ந்த வனத்திலே என்னுடைய வனத்திற்கு என் அனுமதி என்று உள்ள நுழைந்திருக்கின்றாயே என்று கேட்கிறார். கேட்டவுடனே அர்ஜுனன் நான் சும்மா இருக்க முடியுமா? அவர் அவர் விந்தையாய் பீஸ்மர் வில்லும் விலகினோ கர்ணன் வில்லோ யாருமே வில்கள் எல்லாம் விழுகின்றோ ஒருவர் இல்லை. யம தர்ம ராஜனிலும் சரி, அவருடைய வில்லும் சரி, அந்தமான் கிருபர் வில்லும் சரி, அஸ்வத்தாமன் வில்லும் சரி, துரோணர் வில்லும் சரி, காங்கேயன் வில்லும் சரி, கர்ணன் வில்லும் சரி, யாருமே வில்லும் என் வில்லுக்கு இணை கிடையாது. ஆனால் வில்லின் பெருமையை பேச 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 அவன் குகையில இருந்தாலும் சரி, நாட்டில இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, வில் பெருமையை பேசுறவானே அவருக்கு கோபம் வந்துடும். ஆமா, யாருக்கு? பைரவருக்கு, கால பைரவருக்கு. அதனால
வில்லின் பெருமையை பேசக்கூடிய நேரம் நான் யாரை பேசியிருந்தாலும் பொறுத்துக் கொள்வேன், என்னை திட்டினாலும் பொறுத்துக் கொள்வேன், என் வீட்டில் இருப்பவர்களை திட்டினாலும் பொறுத்துக் கொள்வேன். ஆனா என் வில்ல கேவலமா பேசினா அவன் யாரா இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தோணி இப்போ வராரு. அப்புறம் பார்க்கலாமே. ஆகட்டும்.